சஞ்சய் காயின்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் வெளிநாட்டு காயின்ஸும் நிக்கல் காயின்ஸும் போட்டிருக்கேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு வெளிநாட்டு காயின்ஸை பார்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் எல்லாத்தையும் காணிக்கணுமில்ல, அப்படி பாருங்கள். ஒன்று எடுத்து காணிக்கேன். இது ஸ்ரீலங்கா காயின், ஒரே காயின் தான் இருக்குது, வேறு காயின் இல்லை. எல்லாம் ரொம்ப பழமையான காயின். டேட்டெல்லாம் பார்த்துக்குங்க, பார்த்துக்கிட்டலாம். ஒன்று பாருங்கள், 26 காயின் இருக்குது மொத்தம். அப்படி எண்ணிக்குங்க. டேட்டை பார்த்துல 1975. எல்லாமே பழைய காயின் தான், ரொம்ப பழைய காயின். டேட்டை நீங்கள் பார்க்கலாம், அதுதான் ஜூம் பண்ணி காமிச்சேன். பார்த்தலாம், 1974 காயின். அப்படி ஒவ்வொன்று பாருங்கள். ஆயிரத்தி 1978 ராணி காயின். இதெல்லாம் ஒன்று 150 ரூபா 200 ரூபா வரும். பாருங்கள், 1982 10. டேட்டை பாருங்கள், 89. டக்குன்னு காணிக்க பாருங்கள். ராணி காயின் தான். டேட்டை பாருங்க, 1953. ஒன்றா அப்படி பாருங்கள். நான் காணிக்கேன், ஒரு $1/4 விழுந்திருக்கு, பரவாயில்ல. பாருங்கள், டேட்டை பாருங்கள். டேட்டையும் பாருங்கள், காயினையும் பாருங்கள். ஒரே காயினாக இருந்தாலும் டேட் வித்தியாசம் இருக்கும். பாருங்கள், எல்லாம் கொஞ்சம் விலை உள்ள காயின். ஒவ்வொன்றும் நெட்டில் அடித்து பார்க்கணும். டேட்டை பார்த்துக்கிட்டா 94 காணிக்கும் பாருங்கள். நல்லா டேட்டை பார்த்துக்குங்க. இது ஒன்று அரபி காயின், பள்ளிவாசலோடு இருக்குது அதில். பெஹ்ரன் ஒன்று, அதெல்லாம் அவ்வளோதான். டேட்டை பாருங்கள், 1975. ஆயிரத்தி 1970. எல்லாம் பழைய காயின், ஆனால் கண்டிஷனாக உள்ள காயின் எல்லாம் நல்லா சுத்தபத்தமாக இருக்குது. ராணி காயின் தான். இதையும் பாருங்கள், டேட்டு பத்தில் 1959. ராணி காயின் தான். இது எல்லாம் ஒன்றா நெட்டில் பார்த்து தான் வச்சுருக்கு.
உங்களுக்கும் சந்தேகம்னா பார்த்துக்கிடலாம். ஒவ்வொன்றெல்லாம் நெட்லெல்லாம் விலையெல்லாம் பார்த்தா நம்ம விற்கவே முடியாது, 100, 150, 200, 250 இப்படிலாம் போட்டிருக்கு பாருங்க. இது ஒரு நல்ல கம்மமரட்டி காயின். இதில் அதிகம் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, இங்கிலாந்து இப்படி காயின் தான் வருது. 1 or 2 தான் அரபிக் காயின் இருக்கும், வேறு இல்லை. 56, 1956 இதெல்லாம் ஆல்பத்தில் சேர்த்து வைங்க. நல்லா வித்தியாசமாக உள்ள காயின்கள் இதெல்லாம். எல்லாம் டேட்டு, எல்லாம் பழைய டேட்டு. எல்லா காயினுமே ரொம்ப பழைய டேட்டு. எடுத்து வச்சா இதெல்லாம் நல்லா விலைக்கு போகும் ஒரு காலத்தில். மொத்தம் இதில் இருக்குது மொத்தம் 26 காயின் இருக்குது. 26 காயின். இதில் 1 150க்கு போகிறது இருக்குது, 100க்கு போகிறது இருக்குது, 200க்கு போகிறது இருக்குது. இதெல்லாம் சொன்னெல்லாம் நான் காரியம் நடக்காது. ஆமாம், நான் மொத்தமாக 26 காயின் 1200 கொடுத்துருக்கேன். வேணுமுங்க ஒரு லாட்டு தான் இருக்குது, இந்த லாட்டு வாங்கிக்கோங்க. சரியா, ஒரே லாட்டு தான் இருக்குது. அடுத்து வேறு ஒரு செட்டு. $1/2. அப்புறம் $1/2 1996 உள்ளது. இதுக்கு 250 ரூபா 300 ரூபாய்க்கு விற்காங்க. அதோட ஒரு $1/4. ஒரு $1/4. அப்போ செட்டாக கொடுக்கலாம்னு பார்த்தேன். ஒரு $1/2, ஒரு $1/4. இதை பாருங்கள், இது நானே என் வீடியோவில் விற்றுருக்கேன் 250 ரூபாய்க்கு. பார்த்துங்க, ராணி பெரிய காயின். இந்த கிரிக்கெட் இது நான் நிறையா காயின் இந்த காயினை விற்றுருக்கேன். இது நேற்று போனதில் ஒன்று கிடச்சி அப்படி போட்டிருக்கேன். இந்த 3 காயினுக்கு 400 ரூபா. இது 250 விற்றேன், இது 250 தான் விற்றேன். 3 சேர்ந்து இன்றைக்கி 400 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். சரியா, அடுத்து 1962. இது நல்ல காயின், கண்டிஷனாக உள்ள காயின். பார்த்துக்குங்க. இது கொஞ்சம் கண்டிஷன் கம்மி. நம்ம உண்மையை தான் சொல்லுவோம், கொஞ்சம் கண்டிஷன் கம்மி. இது நான் விற்றுக்கிட்டு இருக்குது 350 ரூபா. இதுக்கு 100 ரூபா விட்ருக்கேன், 450 ரூபா. யார் வேணால் ரெண்டையும் சேர்த்து வாங்கிக்கோங்க. 100 ரூபா தான் விட்ருக்கேன். இந்த காயினுக்கு கொஞ்சம் கண்டிஷன் கம்மினால 100 ரூபா விட்ருக்கேன், 450 ரூபா. அடுத்து 1950 20 காயின் கேட்டேன் டீலர்கிட்ட. 8 காயின் அனுப்பி விட்ருக்காரு. டிமாண்ட் ஆயிடுச்சு. டீலர் மார்க்கிட்டே இல்லை காயின். ஆமாம், நான் அந்த பழைய ரேட்டு தான் 450 ரூபாய் தான் கொடுக்கேன். கண்டிஷனாக உள்ள காயின், ஃபுல் கண்டிஷனாக உள்ள காயின். அதே 450 ரூபாய் தான் கொடுக்கேன். நான் பார்த்துக்குங்க, எல்லாம் ஃபுல் கண்டிஷனாக உள்ள காயின். 20 காயின் அனுப்பிவிடுங்க சார் அப்படின்னு. இல்லை, 8 தான் இருக்குது, 8 வேறு ஆளுக்கு கேட்டிருக்கு அப்படின்னாரு. மொத்தம் 16 காயின் தான் இருந்துச்சு அவர்கிட்ட. பார்த்துக்குங்க, இதெல்லாம் நீ பிடிச்சி வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க.
நீங்களும் 1-2 காயின் பிடிச்சி வைங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி கொஞ்ச நாளில் இந்த 1954 மறைஞ்சி போச்சா, அது மாதிரி இது மறைஞ்சிரும். நான் இப்போ 1954 கேட்டுக்கிட்டே இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. 1954 நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், யார்கிட்ட இல்லை. இருக்குது, ரொம்ப விலை சொல்லுறதாக இந்த யூடியூப்பில் ஓட்டு விற்க முடியாது. அப்போ என்னென்னா அதுக்கு எல்லோரும் பிடிச்சி வச்சிட்டாங்க. பிடிச்சி வச்சாலே பின்ன அதுக்கு டிமாண்ட் ஆயிரும். அதே மாதிரி தான் இதுவும் டிமாண்ட் ஆகிக்கிட்டு வருது, பார்த்துக்குங்க. 1-2 காயின் வாங்கி சேர்த்து வைங்க. இன்னி அடுத்த புக்கு வரையில் இதுக்கு இன்னி புக்கு வர தண்டி வெளியில் விட மாட்டாங்க. புக்கு வர தண்டியும் பெரிய பெரிய டீலர் மாதிரி வெளியில் விட மாட்டாங்க, பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க. அப்போ அதனால் வேணுங்கவங்க டக்குன்னு வாங்கிக்கோங்க. இது என்னைக்காக இருந்தாலும் உங்களுக்கு லாபத்திலாம் கை கொடுக்கும், நட்டத்தில் வராது. வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். வணக்கம்.